சொல்வோம் உலகுக்கு. நான் படிக்கும் தமிழ் தாயை நெல்லடிக்கு வணக்கம் சொல்லும் தயங்காமல் சொல்ல முறை அள்ளி நல்க வந்துள்ள என்னை போன்ற போட்டியாளர்களுக்கும் போட்டிக்கு பரிசு போட்டு வைக்க காத்திருக்கும் நீதிபதி பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பேச்சு போட்டிக்கு மொழி தேவையில்லை, கருத்தான் முக்கியம் என்று எண்ணிய நீதிபதிக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது போட்டியின் தலைப்புக்குள் செல்கிறேன். அதாவது இப்பொழுது நாட்டில் முக்கியமான ஒன்று அரசியல், அதைவிட முக்கியமான ஒன்று எல்லா நிகழ்ச்சியிலும் உள்ள ரியாலிட்டி ஷோ, அதாவது தத்ரூபமான நிகழ்ச்சி. அதை பற்றி தான் இங்கு நான் பேச வந்துள்ளேன். அதாவது இன்று மாணவர்கள் படிக்கும் கெமிஸ்ட்ரியை விட கலா மாஸ்டர் கூறும் கெமிஸ்ட்ரியை தான் இன்று அதிக மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்று படித்தாயா என்று கேட்டால் எனக்கு படிக்க தெரியாது என்று கூறுவதை விட நடிக்க தெரியாது என்று கூறும் மாணவர்கள் தான் இன்று கல்லூரிகளிலும் வெளிநாட்டுகளிலும் அதிகம். அதன் அளவிற்கு இன்று தனியார் நிகழ்ச்சிகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. தன் சிறுவயது குழந்தை பிறந்தவுடன் அதன் வாயை உறக்க பேசி சத்தம் எழுப்பியவுடன் தன் குழந்தை பெரிதாக வளர்ந்து ஆற்றல் சூப்பர் சிங்கரில் பல லட்சம் பல கோடிகளை வெல்வார் என்று எண்ணிய மக்கள், எண்ணிய தாயார், எண்ணிய தந்தை தான் இன்று அதிகம். அந்த அளவிற்கு இன்று ரியாலிட்டி ஷோ தத்ரூபமான நிகழ்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது அழிவுக்கா? இல்லை. அல்லது நல்லதுக்கா? அதுவும் இல்லை. ஆனால் ஏதேனும் ஒன்று ஒரு தாக்கத்தை அது நம்முள் பதைத்துக் கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் அது அழிவுக்கு தான் என்று நான் கூறுவேன். அதாவது தமிழில் பேசினால் தங்க காசு என்ற ஒரு சிறிய போட்டி ஒன்று நடந்தது. ஆனால் அது எல்லோருக்கும் சந்தோஷம், ஆனால் எனக்கு மட்டும் வருத்தம். ஏன் தெரியுமா? அதாவது ஆந்திராவில் தெலுங்கில் பேசினால் காசு என்றார்களா, அல்லது கேரளாவில் மலையாளத்தில் பேசினால் காசு என்றார்களா? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 2000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய ஒரு மொழியை பேசினால் நம் நாட்டில் தன் மக்கள் அந்த மொழியை பேசினால் காசு என்று கூறியது என் நெஞ்சை வெடிக்க செய்கிறது. அதன் அளவிற்கு இன்று மக்கள் எல்லோரும் வெளிநாட்டு மோகத்தில் வெளிநாட்டில் உள்ள புரோகிராம்களையும் அதன் நிகழ்ச்சிகளும் தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி பதித்துக் கொண்டு மாற்றிக்கொண்டு தமிழ் மக்களை ஆட்டி செல்கின்றனர். இதன் தாக்கத்தில் இவ்வளவு லட்சம் ஆயிரம் மாணவர்கள் மாண்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். அதாவது படிப்பதை விட நடிப்பதுதான் மேல், படிப்பதை விட ஆடுவதுதான் மேல், படிப்பதை விட பேசுவதுதான் மேல் என்று இன்று ஒரு தாக்கத்தை அந்த ரியாலிட்டி ஷோ செய்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த ரியாலிட்டி ஷோ, இந்த தத்ரூபம் நிகழ்ச்சி உண்மை இல்லை 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 என்றுதான் நான் மிக்க தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது மேலும் எவ்வளவோ பேர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் யோசித்தார்களா? இல்லை. இது வெளிநாட்டு மோகம் தான் இதற்கு காரணம் என்று கூறிக்கொண்டு நான் போட்டிக்காக பெரும் கைத்தட்டலுக்காகவும் பரிசுக்காகவும் பேசவில்லை. எனக்கு முக்கிய குறிக்கோள் என் கருத்தை பதிவு செய்ய வேண்டும். என்னால் நான் திருந்துகிறேனோ என்றோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் ஏதேனும் 22 நாள் போதும் என்ற எண்ணத்துடன் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக, மொழி வென்றாக, புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. Say